வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று திடீரென டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் டெல்லி செல்ல இருக்கிறார். அவர் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் மேற்கொள்ளும் குறிப்பிடத்தக்கது. இந்த டெல்லி பயணத்தின் பொழுது பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. நேற்று மதுரையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்த பொழுது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. அதிமுக தரப்பில் 21 இடங்கள் வரை தர தயாராக இருக்கிறார்கள். அதே போன்று அதிமுக 170 இடங்களில் போட்டியிட விரும்புகிறது. ஏனென்று சொன்னால் பெரும்பான்மையான இடங்களில் போட்டியிட்டால்தான் ஒரு வெற்றியை பெற முடியும், ஒரு தனித்த பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும் என்று அதிமுக விரும்புகிறது. ஆனால் கூட்டணி கட்சிகள் சார்பில் இந்த முறை அதிக இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களும் இது தொடர்பாக என்ன அறிவுறுத்தல் கொடுக்க இருக்கிறார் என்பதனை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ராஜ்யசபா இடங்களும் கேட்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த ராஜ்யசபா தேர்தல் தொடர்பாக வேட்புமனு தாக்கலும் நிறைவேற இருக்கக்கூடிய சூழலில் இபிஎஸ் அவர்கள் டெல்லி செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது.